Hello again. Thank you for joining us. மீண்டுமாய் உங்களுக்கு ஹலோ எங்களோடு நீங்கள் இணைந்திருப்பதற்காக நன்றி. And I said that the next time I was with you I'd try and tackle the subject of serious conversation with God. கடந்த முறை நான் உங்களோடு பேசும்பொழுது தேவனோடு இன்னும் நாங்கள் எப்படி பேச்சுவார்த்தையிலே ஈடுபடலாம் என்று நான் உங்களோடு கதைப்பேன் என்று சொல்லியிருந்தேன். I've already said that sometimes conversation with God can be fun and sometimes it can be serious. நான் ஏற்கனவே சொன்னேன் தேவனோடு நாங்கள் பேசும்பொழுது அது சில வேடிக்கையாகவும் இருக்கும் சில வேளைகளில் சீரியஸாகவும் இருக்கும். And I suppose I puzzle when I see that some people see it as a difficult chore or a pressure, a duty. அதாவது சிலர் இந்த தேவனோடு பேசுவதை அது ஒரு கடினமானதாக அழுத்தமாக அல்லது ஒரு கஷ்டமானதாக நினைக்கிறார்கள். What a shame. Why isn't it just normal life? ஏன் நாங்கள் சாதாரண வாழ்க்கையை வாழக்கூடாது? But before I tell you about that serious conversation, இப்படியான சீரியஸாக நாங்கள் அவரோடு பேசுகின்ற காரியத்தை குறித்து பேச முன்பதாக நான் சொல்ல விரும்புகிறேன். Let me tell you a story, a funny story. ஒரு funny story, வேடிக்கையான ஸ்டோரியை நான் சொல்ல விரும்புகிறேன். A good friend of mine one day in a conversation, என்னுடைய நண்பரோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். He asked me, "Do you think that God tells jokes or can have fun?" அவர் என்னிடம் கேட்டார், கடவுள் அல்லது தேவன் வேடிக்கையான கதைகளை சொல்லுவாரா? நாம் அவரோடு வேடிக்கையா இருக்க முடியுமா? Well, it seems to me that if God has created us and in us is a sense of humor, then God must have a sense of humor. ஆகவே தேவன் எங்களை உருவாக்கி எங்களுக்குள்ளே ஒரு நகைச்சுவையை வைத்திருக்கிறபடினாலே தேவனும் ஒரு நகைச்சுவையை விரும்புகிறவராய் இருக்க முடியும். If God allows us to have jokes, I'm sure that he could joke. ஆகவே நாங்கள் நகைச்சுவையை அல்லது ஜோக் விரும்பினால் அவரும் அப்படியான ஒரு பகுதியை வேடிக்கையை விரும்புவார். I sense my friend was sort of relieved by my answer. என்னுடைய ஆன்சரை அவர் கேட்கும் பொழுது அவருக்கு அதை நம்ப முடியாமல் இருந்தது. And then he said a very strange thing to me. அதற்கு பிற்பதாக அவர் சொன்னார், He said, "Would you like to hear a joke that God told me?" தேவன் எனக்கு சொன்ன நகைச்சுவையான ஒரு பகுதியை நீங்கள் கேட்க விரும்புகிறீர்களா? Well, I wasn't sure quite what he was going to say, but I definitely wanted to hear what he was going to say. என்ன சொல்ல போறாருன்னு எனக்கு தெரியாவிட்டாலும் ஆனால் என்ன சொல்லுகிறார் என்றதை அறிய நான் ஆவல்பட்டேன். Then my friend told me this story. இந்த கதையை அவர் எனக்கு சொன்னார். He said, "One day I was in a church meeting." நான் ஒரு நாள் ஒரு சபை ஆராதனையில் நின்று கொண்டிருந்தேன். He said, "I had to be at the church meeting because I was taking part in the meeting." நான் அதிலே சில பகுதிகளிலே நானும் இருந்ததினாலே அதை நான் செய்ய வேண்டியதனால் அந்த இடத்திலே நான் நின்று கொண்டிருந்தேன். But he said, "I was not enjoying the meeting." ஆனால் அந்த ஆராதனையிலே நான் சந்தோஷமாக இருக்கவில்லை. Actually, I was bored. அந்த இடத்திலே நான் மிகவும் ஒரு சலிப்பாக இருந்து கொண்டிருந்தேன். I didn't like it. I didn't want to be there. எனக்கு அது விருப்பம் இல்லாமல் எனக்கு அந்த இடத்துல இருக்கிறது கூட பிரியம் இல்லாமல் இருந்தது. And nothing that was going on and nothing that was being said from the front seemed to be relevant to me, he said. ஆகவே அங்கே நடந்த சம்பவங்கள் அங்கே பேசப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே என்னை தொடுகிறதா இருக்கவில்லை. And he said, "I'm sitting there." நான் அந்த இடத்திலே உட்கார்ந்திருந்து bored. சலிப்போடு. And he said, "I said to myself." நான் எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன். "Do you know, I bet God isn't even here." நான் நினைத்தேன் இந்த இடத்திலே கடவுள் இல்லை என்று நினைத்தேன். It's so boring. அது அவ்வளவு சலிப்பாக இருக்கிறது. And then he said, I started to pray in a sort of light-hearted way. அதற்கு பிற்பதாக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். He said, "Father God, பிதாவாகிய தகப்பனே, I don't like this meeting. இந்த ஆராதனையிலே இருக்க எனக்கு விருப்பமில்லை. It's boring. இது எனக்கு சலிப்பாக இருக்கிறது. It's irrelevant. இது எனக்கு அதிலே அர்த்தம் புரியவில்லை. And I don't even think you are here." நீர் இந்த இடத்திலே இல்லை என்று எனக்கு நன்றாக தெரியும். He said, "Suddenly, திடீரென God spoke to me." தேவன் அவனோடு பேசி, And God said, தேவன் சொன்னாராம், "Oh no, son, you are wrong. நீ தவறாக நினைக்கிறாய் என்னுடைய மகனே. I am here." நான் இங்கே இருக்கிறேன். Omnipresence has its problems. நான் எங்கும் நிறைந்திருக்கிறேன். My friend said he was sitting at the back and he chuckled and put his hand over his mouth as he heard God's joke.
ஆகவே அவர் தன்னுடைய வாயிலே கையை வைத்து அப்படி ஒரு வேடிக்கையான ஒரு வார்த்தையை தேவன் சொன்னாரே என்று சொல்லி அவர் அங்கே சிரித்து கொண்டாராம். He said it did also make him give people better attention because he said God is also here. ஆகவே அந்த வேளையிலே தான் ஜனங்களை அவர் கவனம் எடுக்க ஆரம்பித்தார் என்றால் தேவனே இங்கே இருக்கிறாரே. I live a very busy life. நான் பிஸியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Both at work and at home. அங்கே வேலை வீடு என்றெல்லாம் இருக்கிறது. And you know sometimes people give me messages that they ask me to give to my wife. என்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டிய செய்தியை சிலர் வேளையிலே எனக்கு கொடுப்பார்கள், இதை சொல்லி விடுங்கள் அவவிடம். So if she's not in the office they say tell your wife this. அவ ஆபீஸ்ல இல்லாதபடினாலும் உம்முடைய மனைவியிடம் இதை சொல்லுங்கள். And then they see me the next day. அடுத்த நாள் என்னை சந்தித்து and they say did you give your wife that message? அந்த மெசேஜை உங்களுடைய மனைவியிடம் கொடுத்தீர்களா என்று கேட்டால் and I'll say things like sorry. நான் உடனே சொல்லுவேன் sorry. I haven't had chance to talk to her. எனக்கு அவளோடு பேசுவதற்கு சந்தர்ப்பமே கிடைக்கவில்லை. They look at me and frown. அவர்கள் என்னை ஒரு வேடிக்கையாய் பார்ப்பார்கள். Don't you live with your wife? உன்னுடைய மனைவியோடு நீங்கள் வாழவில்லையா? Yes I do. நான் வாழுகிறேன். I actually talk to her. நான் அவளோடு பேசுகிறேன். We live in the same house. ஒரே வீட்டிலேயே. So exclusive conversation with my wife is not always an easy thing. ஆவே தொடர்ந்து முக்கியமான சில கருத்துக்களை மனைவியோடு பேசுவதற்கு சந்தர்ப்பம் குறைவு. We both understand that. ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்கும் விளக்கம் இருக்கிறது. So sometimes I will say to my wife Pauline we need to talk. சில வேளையிலே நான் பவுலினுக்கு சொல்லுவேன், என்னுடைய மனைவி அவளிடம் சொல்லுவேன், நாங்கள் கதைக்க வேண்டும். Of course I'm talking to her even in that sentence. ஆனா அந்த வார்த்தையிலேயும் நான் கதைத்துக் கொண்டு தான் இருக்கிறேன். But Pauline understands what I mean. ஆவே என்னுடைய மனைவிக்கு விளங்கும் நான் என்ன சொல்லுகிறேன் என்று. And she will say yes, perhaps we do. Okay, let us go and have a cup of coffee somewhere quiet and we can talk. ஆவே அவ சொல்லுவா ஓகே நாங்கள் பேசத்தான் வேண்டும், நாங்கள் ஒரு கோபி குடிப்பதற்காக வெளியில எங்கயாவது போய் ஒரு கோபி குடிப்போம், கதைப்போம். Now that kind of talking is a much more in-depth talking. ஆவே அப்படியான பேச்சுக்களை நாங்கள் செய்யும் பொழுது அது நேரடியாக பேசக்கூடிய வார்த்தைகள். Usually a sharing of ideas. அவர் தன்னுடைய திட்டங்களை சொல்ல முடியும். Perhaps making plans. திட்டங்களை போட முடியும். Perhaps trying to solve some difficult knotty problem that we've been trying to sort out. ஆவே நாங்கள் தீர்க்க வேண்டிய சில பிரச்சனைகளை கூட கதைத்து தீர்க்காத சந்தர்ப்பமாக இருக்கும். So we would use a private time like that in a much more in-depth way to sort something out. ஆவே இப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ள இருந்து நாங்கள் பிரச்சனைகளை தீர்க்காமல் இப்படி ஒரு தனிப்பட்ட ரீதியிலே சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கினால் பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்க முடியும். So it's almost that there's talking and talking. ஆவே கதைப்பதும் கதைப்பதும். The one is a conversation that's going on all the time. The other is a much more in-depth, serious working of ideas. ஆவே மேலோட்டமாக பொதுவான பேச்சுக்களும் அல்லது முக்கியமாக அதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்திலே ஆழமான பேச்சுக்களும். And you probably couldn't do that serious stuff all the time. ஆனால் ஆழமாக எல்லா நேரமும் பேச முடியாது என்பது உண்மைதான். I often take that approach to God. ஆவே அப்படித்தான் தேவனோடும் அதிகமாக நாங்கள் நடந்து கொள்ள முடியும். I find it's possible to talk to God all the time in all sorts of situations. அநேக சூழ்நிலை எப்படியாகலும் தேவனோடு என்னாலே பேச முடியும். The sort of conversation that goes on between friends, and after all he said we're his friends. ஆவே எங்களுடைய நண்பர்களோடு கூட நாங்கள் மேலோட்டமாய் கதைத்துக் கொள்கிறோம். Of course good friends don't do all the talking, they do some listening too. நல்ல நண்பர்கள் நெடுலும் கதைத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள், நீங்கள் சொல்லுகிறதையும் கேட்பார்கள். Friends that do all the talking can be quite frustrating. சில நண்பர்கள் பேசுவது எங்களுக்கே ஒரு கஷ்டமாக இருக்கும். In fact there's even I think communication in silence. சில வேளைகளிலே நாங்கள் அமைதியாக இருந்து கொண்டே பேச்சுவார்த்தையை கொடுக்க முடியும். So in a sense my communication with Father God is a bit like my communication with my wife. ஆவே என்னுடைய பிதாவாகிய தகப்பனோடு பேசுறது அதே வேளையிலே சில வேளையிலே என்னுடைய மனைவியோடு பேசுறதும் ஒரே போல இருக்கலாம். I'm often talking to God. நான் எப்பொழுதும் தேவனோடு பேசுவேன். But there are times சில சந்தர்ப்பங்களிலே when I will say நான் சொல்லுவேன், God I really need to talk to you. தேவனே நான் உண்மையாக உம்மோடு நான் பேச வேண்டி இருக்கிறது. I know you know where I am. நான் எங்க இருக்கிறேன் என்று உமக்கு தெரியும். I know we have conversations. நாங்கள் உங்களோடு பேசுகிறோம் என்றும் உங்களுக்கு தெரியும். But I need a serious conversation. ஆனாலும் சீரியஸாக உங்களோடு நான் கதைக்க வேண்டி இருக்கிறது. I need to concentrate and listen to you to seriously understand what you want. ஆகவே நீர் எதை செய்ய விரும்புகிறீர் என்பதை நான் அறிந்து செய்யும்படிக்கு நான் அதிலே கவனம் செலுத்த நான் விரும்புகிறேன். What is your thinking? What is your plan? What is your expectation? உம்முடைய எண்ணம் என்ன, உம்முடைய திட்டம் என்ன, உம்முடைய எதிர்பார்ப்பு என்ன நான் அறிய வேண்டும் ஆண்டவரே. What is it that you expect from me right now? என்னிடமிருந்து என்னத்தை நீங்கள்
எப்பொழுது எதிர்பார்க்கிறீர்கள்? Help me to understand this situation and to understand where it's going. ஆவே நான் எங்கே இந்த சூழ்நிலை போகிறது, இந்த சூழ்நிலையை பற்றியதான விளக்கத்தை எனக்கு அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கள். That's what I call serious conversation. அதைத்தான் நான் சொல்லுவேன், சீரியஸாக தேவனோடு பேசுகின்ற வார்த்தைகள். I guess we could call it serious prayer. அதை நான் எப்படி சொல்லுவேன் என்றால் அது சீரியஸான ஜெபம் என்று சொல்லுவேன். But he's still talking to God. ஆனாலும் அது தேவனோடு பேசுகிற ஒரு காரியம்தான். It's still two way. அது ரெண்டு வழி பாதையாக பேச்சுவார்த்தை. And sometimes in those situations what God says can be very surprising indeed. இப்படியான சூழ்நிலை தேவன் சொல்லுகிற சில காரியங்கள் உண்மையிலேயே உங்களை அது தொடுகிறதாக இருக்க முடியும். Particularly if we have a view of how God will answer and he does something totally different. ஆவே தேவன் எப்படி ஆன்சர் பண்ணுவார்னு நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் பொழுது அவர் வேறு விதமாக எங்களுக்கு பதிலை கொடுக்க கூடும். Because sometimes God's answers are totally different to what we expect. நாங்கள் எதிர்பார்த்ததை விட தேவனுடைய பதில் மிகவும் வித்தியாசப்பட்டதாக காணப்படலாம். But maybe that's for another talk. அது இன்னொரு சந்தர்ப்பத்திலே அதை குறித்து நாங்கள் பேச முடியும். But the great thing about talking to God ஆனால் தேவனோடு பேசுகிற காரியத்திலே பெரிதானது என்னவென்றால் is we can talk about the serious stuff. அங்கே சீரியஸான காரியங்களை நாங்கள் பேச We முடியும். can share the fun stuff. அதே வேளையில் வேடிக்கையான காரியங்களை அவரோடு In பேச fact, we முடியும். can talk with God on every level. எல்லா லெவலிலும் எல்லா படிமுறையிலும் நாங்கள் அவரோடு பேச முடியும். And God is able to talk to us in all of those areas. ஆவே அந்த எல்லா பகுதிகளிலும் அவர் எங்களோடு பேசக்கூடிய ஒரு பேசக்கூடியவராகவே அவர் இருக்கிறார். In just the same way. சாதாரணமாக பழகிறது போல அவர் கதைப்பார். Let's learn to really talk. ஆகவே நாங்கள் பேச கற்றுக்கொள்வோம், அவரோடு கேட்க See you next time. கற்றுக்கொள்வோம். அடுத்த முறை உங்களை சந்திப்போம்.